நடக்குது செமிஃபைனல். இந்த செமிஃபைனலில் யார் ஜெயிப்பாங்க, யார் தோப்பாங்க? நான் செமிஃபைனலில் டாஸ் வின் பண்ண பேட்டிங் தான் எடுப்பேன். வெஸ்ட் இண்டீஸ் வந்துருக்காங்க செமிஃபைனலில். இந்த செமிஃபைனல் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு பலமான டீம் தான். ஒரு பலமான டீம் கூட இருக்கும்போது அங்கே வெஸ்ட் இண்டீஸ் டாஸை ஜெயிச்சிருக்காங்க. பிளேயிங் லெவல் வெஸ்ட் இண்டீஸுக்கு எப்படியாச்சும் அவுட் பண்ணி ஆகணும். வெஸ்ட் இண்டீஸ் டாஸ் வின் பண்ணி நாங்கள் பேட்டிங் எடுத்துக்கிறோம், இந்தியாவை போல் பண்ண வைங்க, நாங்கள் பேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெஸ்ட் இண்டீன்ஸ்க்கு இப்போ வந்து பேட்டிங் ஏண்டா எடுத்தோம், அந்த அளவுக்கு போலிங்கை பண்ணி ஆகணும். நம்ம பேட்டிங் இதுக்கு தான் எடுத்தோம். ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா கூட விளையாட நடந்துச்சுல, அந்த மாதிரி பேட்டிங் இதுக்கு தான் எடுத்தோம். அந்த மாதிரி நடந்தாகணும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு. அந்த மாதிரி நிலைமை இருந்தாகணும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு. இப்போது 2 பால் 1 ரன் தான் வந்துருக்கு. ஸோ கண்டிப்பாக இது ஒரு பெரிய மேட்ச். 2 பால் 2 ரன் வந்துருக்கு. இது ஒரு பெரிய மேட்சாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க. 3 பால் ஏண்டா பேட்டிங்கை வேதனைப்படுற அளவுக்கு போலிங்கை நம்ம போட்டாகணும். அந்த அளவுக்கு நம்ம வெறித்தனமாக இந்த செமிஃபைனலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடணும்னா, இந்த பால் விட்டாரு, நேராக கால்கிட்ட போகிறாரு, என்ன நடக்க போகுது? 6ங்க. எனக்குலாம் இந்த பால்லாம் ஜூஜிபி மாதிரி 6 அடிச்சிட்டாரு அவர். எனக்குலாம் இந்த பால்லாம் ஜூஜிபி மாதிரி 6 அடிச்சாரு. நெக்ஸ்ட் பால் இது என்ன பண்ண போகிறாரு? 6 4 விட்டாருங்க இது. ஸோ ஒரு ஓவரில் பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் ஃபஸ்ட்டு ஓவரில் எவ்வளோ தீமாக வந்தது? வெஸ்ட் இண்டீஸ்க்கு 8 ரன் மட்டுமே வந்திருக்கு. இப்போ செமிஃபைனல் ஒரு 2வது ஓவர், அதாவது ஃபைனல் ஓவர் இந்தியாவுக்கு வெஸ்ட் இண்டீஸ்க்கு பேட்டிங். இது ஃபைனல் ஓவர். போலிங் தான் பண்ணுவாங்க. இதெல்லாம் இந்த ஓவர் மட்டும் முடிச்ச போலிங் தான். இங்கே வெஸ்ட் இண்டீஸ் 1 ரன் தாங்க. 4 அடிக்க பண்ணாங்க, அங்கே ஃபீல்டில் இருக்காங்க. நல்ல 1 ரன் தான் கிடைக்கும். என்னென்ன எடுக்க போகுது இந்த பால்? ஒரு ஒயராக போயிடுச்சு இந்த பால். ஆனால் ஷார்ட் அடிக்க போய் விட்டாருங்க, விக்கெட் கீப்பர் பிடிச்சிட்டாரு. பேட்டில் மட்டும் கொஞ்சம் எஜ்ஜி பற்றி இருந்துச்சு தான், அது பற்றிக்க விக்கெட்டு சொல்லிக்கிட்டேண்டோ விக்கெட்டுங்க. இன்னொரு 3வது பால் விக்கெட்டுங்க. இவர் தான் போன ஓவரில் ஒரு 6 அடிச்சாரு. அப்போது இவரே அவுட் ஆகிட்டாரு. இப்போது இனிமேல் வெஸ்ட் இண்டீஸ் யாரை காப்பாற்ற போகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டேண்டோ நான் இருக்கேன்னு நான் காப்பாற்றுறேன்னு சொல்கிற மாதிரி ஒரு 6 வந்து மேட்சை டோட்டலாக வெஸ்ட் இண்டீஸ் கேமுக்குள்ளே தாண்டா இருக்குது. இன்னும் கேம் விட்டு போகல சொல்கிற மாதிரி இருக்காங்க வெஸ்ட் இண்டீஸோட இது அப்ரோச். 16 ரன் தான் வந்திருக்கு. இந்த ஒரு 6 ஆச்சா 22 வரும். இல்லைன்னா விக்கெட் வந்தால் 17 அடிக்கணும் விக்கெட்டுங்க. இது லாஸ்ட் பாலில் 6 வந்தால் 22 வரும். இல்லைன்னா 4 வந்தால் 20 வரும்னு சொல்லிக்கிட்டேன்னா அதுக்குள்ளே விக்கெட் 20 வரும். 4 வந்தால் 20 வரும்னு சொல்லும்போது விக்கெட் வந்துடுச்சிங்க. அந்த விக்கெட்டு இப்போ இந்தியா இந்த செமிஃபைனல் ஈஸியாக ஜெயிக்கல ஒரு வாய்ப்பு இருக்குங்க இந்தியாவுக்கு. ஃபஸ்ட்டு பால் டாட் பால் விட்டார், அதுக்கு போலர் கோவப்படுறாரு. போலர் வந்து பேட்ஸ்மேன் கிட்ட சண்டைக்கு போகிறாரு போலர். செகண்ட் பால் என்கிட்ட சண்டைக்குறியா, இந்த வாங்கிக்கோ 6 விட்டார்.
ஃபஸ்ட்டு பால் விட்டதுனால செகண்ட் பால் என்கிட்ட சண்டைக்கு வரல நீனு செகண்ட் பால் அடிக்கிறேன்டான்னு சொல்ல மாதிரி ஒரு 6 அடிச்சிட்டாரு. இப்போது தேர்ட் பால் என்ன பண்ண போகிறாரு? தேர்ட் பால் ஒரு என்ன ஷாட் அடிக்க போகிறார்? தேர்ட் பால் பின்னாடி அடிக்க ட்ரை பண்ணார், ஆனால் முடியல அவரால். ஓவர் பவுன்ஸ்ன்னு என் பேர் சொல்கிறாரு. இன்னொரு ஓவர் பவுன்ஸ் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக நோ பால் கிடைக்கும் இந்தியாவுக்கு. இந்த ஒரே மேட்ச்சை ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்காங்க இந்தியா. ஏன்னா இப்போதைக்கு 10 ரன் இருக்காங்க, 10 ரன்னு. இன்னும் ஒரு 7 தான் அடிக்கணும் இன்னும். ஆனால் பால் இருக்குது இந்தியாவுக்கு. ஸோ இந்தியா ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த மேட்ச்சில். ஃபஸ்ட் சான்ஸ் என்னென்னா விஷ்ணு தாத்துச்சு போலிங் எத்துது, அது இந்தியாவுக்கு ஃபேவராக மாதிரி இருக்குது. செகண்ட் சான்ஸ் என்னென்னா விக்கெட்ஸ் விட்டது, 6 அடிச்சு விக்கெட்ஸ் விட்டது, அதுவும் இந்தியாவுக்கு ஃபேவர் மாதிரி இருக்குது. இதனால் இந்தியா ஜெயிக்கிறாங்க. இந்தியா ஜெயிக்க சுலபமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போது கடைசி 2 பால் டாட் பால் வந்துச்சு. அதனால் இப்போ யார் பால் 7 விக்கெட்டான அம்பேர் என்ன பண்ண போகிறாரு? நாட்டு சொல்லியிருக்காரு. அம்பேர் வீடு போகிறாங்களா மாட்டாங்களா டிஸ்கஷன் பண்ணுறாங்க. கேப்டன், வைஸ் கேப்டன், போலர் டிஸ்கஷன் பண்ணுறாங்க. ரிவ்யூ எடுக்கல. இந்த பால் 6க்கு போகுமா? இந்த பால் 5 பாலில் 7 ரன் அடிக்கணும். 6ங்க, சொன்ன மாதிரி 6ங்க. இன்னும் ஒரு ரன் அடிக்கணும். 4 பாலில் 1 ரன். ஸோ 4 பால் 1 ரன் அடிக்கணும். இன்னும் 4 பால் 1 ரன். இது வெகேஷன். இந்த பால் 6ஆ சொல்லிக்கிட்டே இருந்தால் 6 அடிச்சிட்டாரு. ஜெயிச்சிட்டாங்க, ஃபைனலுக்கு போயிட்டாங்க இந்தியா. 2 பேட்ஸ்மேனும் ஷேக்கன் பண்ணுறாங்க. ஷேக்கன் பண்ணி என்கரேஜ் பண்ணி போயிட்டே போகிறாங்க. பிளேயர் அன்ஷேக் பண்ணுறாங்க. இந்த மேட்ச்சை இவ்வளோ ஈஸியாக இந்தியா ஜெயிப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சுலபமாக ஜெயிச்சிட்டாங்க இந்தியா.